சரி என்ன சொல்லிக்கிறேன்? Okay. Show that all the rectangles inscribed in a fifth circle, the square has the maximum area. சார் சர்க்கிள்குள்ள நிறைய ரெக்டாங்கிள் நிறைய ரெக்டாங்கிள் இருக்குது. வெரி குட். ஆமா, ஒரு சர்க்கிள்ல நிறைய ரெக்டாங்கிள் இருக்குது. அப்ப அதுல இருந்து என்ன கிடைக்குதுங்க? ஒரு ஸ்கொயருக்கு மேக்ஸிமம் ஏரியா என்ன? அப்போ மேக்ஸிமம் ஏரியானா அந்த ஒரு ரெக்டாங்கிள் வந்து ரெண்டையும் டச் பண்ணிட்டு போகும். கரெக்டுங்களா? ரெண்டையும் டச் பண்ணிட்டு இந்த ஷேப் வரும். கரெக்டாமா? ஆமாம் சார். ஸோ நிறைய ரெக்டாங்கிள் இருக்கும். நம்ம சென்டர் பாயிண்ட் எப்பயுமே வச்சுட்டு பெருசாக வரதான் நம்மளை வந்து மேக்ஸிமம் ஏரியாவும் இருக்க போகுது. அது மேக்ஸிமம் ஏரியா இருந்தால் அதை வந்து ஸ்கொயர் சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நாம தான் ப்ரூவ் பண்ண போகிறோம், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க, நாம தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பாயிண்ட் வந்து இப்படி டச் ஆகிருக்கு. கரெக்டாக இருக்கணும். இதில் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, இதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுறது? எனி ஐடியா? சரி, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அவன் கொடுத்ததுக்கு இது போட்டுட்டோம். அப்போ இதுலேருந்து நம்ம கம்பைன் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஆறா, இது ஆறா. அப்போ இது ஓவரால் டயாமீட்டர் வருமா? ஆமாங்க சார். இது பாருங்க, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, இதில் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார். சரி, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் எடுத்ததுனால பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் தி பெரிமீட்டர் வேல்யூ? 2 into L plus B. ஓகே, 2 into L plus B. நம்மளுடைய ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிள் சொன்னாலும் ஏரியா L into B. L into B. இங்கே வந்து நம்ம ஷேப் வந்து இதாக இருக்கிறதுனால நான் வந்து லென்த்து வந்து 2x ஆகும், லென்த் இன்ட்டு பிரெத்தா ஈக்குவல் டு 2yன்னு எடுக்கிறேன். ஏன் ரீசன் வந்து கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் நிறைய வரும். அதனால் வந்து 2x 2yன்னு எடுக்கிறேன். சரியாம்மா? நீ அப்படியே வச்சுட்டு போடணும், ஃப்ராக்ஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். அதுக்காக வந்து நீ அப்படியே வச்சுட்டு போடலாம், கொஞ்சம் கரெக்ட் தான். அப்படியே வச்சுட்டு போடணும் கரெக்ட் தான். சரியாம்மா? ஓகே சார். அப்போ ஏரியா என்ன சொன்னீங்க? எல் இன்ட்டு டி சொன்னீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குது? எல்னா 2x இன்ட்டு 2x. கரெக்டாமா? 2y, சாரி 2x இன்ட்டு 2y. ஏன்னா எல் இன்ட்டு பி தானே, 2x இன்ட்டு 2y. அப்போ என்ன கிடைக்கிறாங்கன்னு? 4xy. கரெக்டுங்களா? 4xy. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இவன் யாரு? இந்த இது வந்து மேபி யாரை வேணால் மாற்றி எடுத்துங்க. யார் லென்த் இவனா? இவன் ஃபுல்லாக சேர்த்துவன் 2x. கரெக்டுங்களா? இவன் ஃபுல்லாக சேர்த்துவேன் 2x, இவன் ஃபுல்லாக சேர்த்துவேன் 2y. கரெக்டாமா? சரி, அப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து ரேடியஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து பெண்ட் ஆகுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நடுவில் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இப்போ இது நடுவில் வந்து டச் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாமா? இது நடுவில் டச் ஆகிட்டு போகுதுன்னா அப்போ இதனோட லென்த் என்னவா இருக்கும்? இந்த ட்ரையாங்கிள் இந்த லென்த் என்னவா இருக்கும்? ஒய்யா இருக்கும். இந்த இது ஒய்யா இருக்கும். ஏன்னா இது மிட் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் பற்றி, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து மிட் பாயிண்ட். அப்போ ரெண்டா கட் ஆகுதுன்னா இது வந்து ஒய்யா இருக்கு, இது வந்து ஒய்யா இருக்கு. சரியாம்மா? ஓகே சார். சரி, அப்போ இதை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன சொன்னால் ஆல்ரெடி 2 வேரியபிள் இருக்குது. எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? 2 வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணணும்? சிங்கிள் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? சிங்கிள் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் ப்ராசஸ் இப்போ நடக்க போகுது. சரியாம்மா? இது சிங்கிள் வேரியபிள் ஒன்று எய்தர் எக்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ஒய்யா இருக்கணும். சரியாம்மா? இப்போ நான் இதை பேஸ் பண்ணி ரெக்டாங்கிள், ஏன்னா இது ரைட் ஆங்கிள். கரெக்டுங்களா? அப்போ இது ரைட் ஆங்கிள். அப்போ இதை வச்சு நான் பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நான் வந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரியாம்மா? ஓகே சார். சொல்லுமா கடை ஹைபோதெனியூஸ் ஸ்கொயர் யார் இவனா? ஹைபோதெனியூஸ் ஆர். ஆர். கரெக்டுங்களா? அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவா கிடைக்கும்? y square plus x by 2 whole square. இது பாதி. அப்போ இது x. கரெக்ட். அப்போ x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். இதுல இருந்து y என்ன கண்டுபிடிக்கிறது? அப்போ y ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் r ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். கரெக்டாமா? ஆமா சார். சரி, இப்போ இந்த ஏரியாவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஏரியா ஃபார்முலா இருக்குது, இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னது? 4 இன்ட்டு ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது இன்ட்டு ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, இதில் டவுட் இருக்குது? இது வரைக்கும் போட்டதில் டவுட் இருக்குதா? ஆக்சுவலாக 2 வேரியபிளாக இருக்கிறது வந்து நான் வந்து சிங்கிள் வேரியபிளாக மாற்றிட்டேன். இது எப்படி நம்ம சிங்கிள் வேரியபிள்?
ஆர் ஆல்ரெடி இருக்குது, ஆறுங்கிறது வேரியபிளா கான்ஸ்டன்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அங்க ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம ஒரு வேர்டு கொடுத்துக்கிறோம். இந்த வேர்டு இல்லைன்னா ஆர் வந்து வேரியபிள், இந்த வேர்டு இருக்கிறதுனால ஆர் வந்து கான்ஸ்டன்ட். இது என்ன சொல்லிக்கலாம்? பிக்சேடு சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகல, சர்க்கிள் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் தான், இதுதான் இருக்கும். சரிங்களா? சர்க்கிள் எப்பயுமே வந்து அவனுக்கு வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகல. அவன் சொன்னது என்ன சொல்லிக்கிறான்? ஆல் த ட்ரையாங்கிள்ஸ். அப்ப நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது எதுல? சிங்கிள் சர்க்கிள்ல. சிங்கிள் சர்க்கிள் என்னது? ரேடியஸ் வந்து பிக்சர்னு இருக்கும். அப்ப ரேடியஸ் பிக்சர் என்னது? பிக்சர்ல மீனிங் என்ன? கான்ஸ்டன்ட். ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் ஆர் வந்து வேரியபிளா இருக்காதா அப்படின்னா இந்த லைன் கொடுத்தனால ஆர் வந்து கான்ஸ்டன்ட். எதனால? பிக்சட் சர்க்கிள். அப்ப ஏன் சார் எக்ஸ் ஒய் வந்து வேரியபிள்ஸ்ங்கிறாரு, எல்பி ஏன் சார் வேரியபிள் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். எல்பி என்ன சொல்லிக்கிறாங்க? ஆல் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ்ட்டாங்க. எங்க? இன் சர்க்கிள்ல. எப்படி வேணாலும் ரெக்டாங்கிள்ஸ் வரலாம். அந்த சர்க்கிள்குள்ள எவ்வளவு ரெக்டாங்கிள்ஸ் வேணாலும் ட்ரா பண்ண முடியும். அப்ப என்னது? ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் நமக்கு வந்து என்ன ஆகுது? லென்த்தும் பிரத்தும் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்னது? வேரி ஆகுது. கரெக்டுங்களா? அப்ப என்னாச்சு? எல் கமா பி வந்து என்ன ஆகுது? வேரி ஆகுது. அதனாலதான் எல்பி வந்து நான் வேரியபிள். சரிங்களாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மாதிரி வேர்டு வந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே வரும். இந்த சர்க்கிள் ரெக்டாங்கிள் மட்டும் கிடையாது, இனிமேல் ஃபர்தரா வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த மாதிரி வேர்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஏன் வேரியபிள் ஆகுது, இல்லை வந்து கான்ஸ்டன்ட் ஆகுற வேர்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால வந்து எல்பி வந்து நான் எக்ஸ் ஒய்யா எடுத்துட்டேன். சரிடா கண்ணு? ஓகே சார். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுல என்ன டவுட் இருக்குது? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்க சார். அவ்வளோதான். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம நார்மல் கொஸ்டின். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 4x ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஆறு ஏன் கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ என்னாச்சு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும்? சரி, நீ அப்படியே வச்சுட்டு போட்டாலும் அதே ஆன்சர் வரும், ரூட் இல்லாமல் போட்டாலும் அதே ஆன்சர் வரும். ஓகே சொல்லுங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? 4 root over r square minus root over 4a square minus plus r 4x into என்ன கிடைக்கும்? இதை டெரிவேட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 by minus 2x 2x by 2 root over 4r square minus x square. கரெக்டாமா? இந்த 2 கட்டாயிருமா? ஆமாங்க சார். இப்போ f dash of x என்ன கிடைக்குது? 4 into root over r square minus x square minus 4x square. 4x square divided by root over r square minus x square. இதில் என்ன டவுட் இருக்குதுன்னா டவுட் இல்லைங்க சார். ஓகே, இது எல்சிஎம் எடுத்து சிம்பிள் பண்ணுறோம். என்ன வரும்? 4 into 4r square minus 4x square minus 4x square divided by root of r square minus x square. கரெக்டாமா? ஆமாங்க சார். சிஎம் எடுத்துக்கிறேன். ரூட் கட் ஆயிரும். அப்போ 4r square. ஓகே, கரெக்ட் தானே? அப்போ திரும்ப என்ன பண்ணோம்? இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4r square minus 8x square divided by root over r square minus x square. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? f double dash of x கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ f double dash of x கண்டுபிடிங்க. என்ன ஆகுது? f double dash of x root over. ஓகே, ஃபர்ஸ்ட் இது u dash என்னது? u dash கண்டுபிடிங்க. u dash கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 4r square 0 minus 16. கரெக்ட். அடுத்தது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 4r square minus divided by minus minus plus ஆயிடும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். 2 root over 4r square minus x square. அந்த 2 கட் ஆயிருங்களா? அப்ப மேல ஒரு x வரும். கரெக்ட் தானே? ஓகே சார். -2 அப்ப ரூட் ஆஃப் r square minus x square. இந்த டேர்ம் தான வரும்? ஆமாங்க சார்.
ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுட்டேன், 2 கட் ஆயிருச்சு. இது வந்து -2x, அந்த 2 கட் ஆனது 2x டிவைடட் பை 13. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஓகே, வெரி குட். அப்போ டிவைடட் பை என்ன கிடைக்குது? ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. கரெக்டுங்களா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக? ஓகே சார். அப்போ எகைன் எல்சிஎம் எடுங்க. அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? -16x, அதுக்கு கீழே என்ன கிடைக்குதுங்களா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸ் உள்ளே கொண்டு போனால், இந்த எக்ஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? 4r squared x minus 8x cube divided by இந்த ரூட் வந்து கீழே வந்துடும். அந்த கீழே வந்து என்ன கிடைக்குது? கீழே வந்து என்ன கிடைக்குது? r squared minus x squared whole power 1 plus 1/2. அப்போ whole power 3/2. 3/2. சூப்பர், வெரி குட். அப்போ இது எகைன் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. -16x r square minus minus plus 16x cube மறுபடியும் again plus r plus r squared x minus 8x cube divided by r squared minus x squared whole power 3/2. கரெக்டாமா? ஆமாங்க சார். இது சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ என்னாச்சு? 4r squared x minus 6r squared 16. அப்போ என்ன கிடைக்கிறது? minus 12r squared x இது என்ன கிடைக்குது? plus 16 minus 8. அப்போ plus 8x cube divided by r squared minus x squared whole power 3/2. சரி டக்குன்னு? ஓகேங்க சார். சரி, இதுக்கப்புறம் என்னது? இதான் வந்து நம்ம என்னோட வேல்யூ f of x ஓட வேல்யூ, f double dash of x ஓட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போறோம்? f dash of x 0 பண்ணிட்டு r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியாமா? ஓகே சார். சொல்லுங்க. இது 0 பண்ணி என்ன கிடைக்கும்? இது 0 பண்ணா டினாமினேட்டர் மூவ் ஆயிரும். ஒன்லி நியூமரேட்டர் மட்டும் வரும். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ என்ன? 4r squared equal to 8x squared. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுவும் கட் பண்ணா 2. கரெக்ட்டுங்களா? அப்போ x squared equal to r squared by 2. அப்போ x equal என்ன கிடைக்குது? r by 2வா? மைனஸ் எடுக்கக்கூடாது, r by √2 வரும். கரெக்டாமா? ஆமாம் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன் மைனஸ் எடுக்கக்கூடாது? மைனஸ் வந்து அந்த யூனிட் வந்துடுறதுனால எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறது, ஒன்லி கன்சிடர் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே சார். அப்போ எக்ஸோட வேல்யூ ஆர் டிவைடட் பை √2. அப்போ இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஆர் பை √2 அப்ளை பண்ண என்ன நடக்குங்க? இந்த இடத்துல ஆர் பை √2 அப்ளை பண்ண என்ன நடக்கும்? அப்போ என்னாச்சு? மைனஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் பை √2. மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்ல? அந்த மேக்ஸிமம் கண்டுபிடிங்க. 12r squared into r by √2 plus 8 என்ன கிடைக்கும்? r squared r cube ஆயிருமா? r cube divided by √2 cube எவ்வளோப்பா? 2√2வா? 2√2 divided by இங்கே என்ன கிடைக்கும்? இது பாசிட்டிவாக நெகட்டிவாக மட்டும் செக் பண்ணால் போதும். என்ன கிடைக்கும்? r squared minus r squared by 2. அப்போ இது பாசிட்டிவ் தான். ஏன்னா 1 minus 1/2 பாசிட்டிவ் தான். அப்போ என்னாச்சு? டினாமேட்டர் பாசிட்டிவ். கரெக்டுங்களா? டினாமேட்டர் பாசிட்டிவ் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நியூமரேட்டர் மட்டும் செக் பண்ணுவோம். நியூமரேட்டர் செக் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது 4 கிடைக்கும். அப்போ இதையும் கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2√2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது என்ன ஆகும்? இது பார்த்தீங்கன்னா r cube கிடைக்கும். கரெக்டுங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும்? r cube கிடைக்கும். √2 கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? minus 6√2 r cube plus 2√2 r cube. அப்போ பாருங்க, ஆருக்கு எந்த வேல்யூ போட்டாலும் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? டிவைட் பை பாசிட்டிவ் தான். அந்த வேல்யூ தேவையில்லை, பாசிட்டிவ் தான். நியூமரேட்டர் பாசிட்டிவா நெகட்டிவா? நியூமரேட்டர் நெகட்டிவ் சார். 6√2 minus 6√2 plus 2√2. அப்பனால என்னாச்சு? f double dash of வேல்யூ என்ன கிடைக்குது? r√2 போட்டா என்ன கிடைக்குது? இட்ஸ் a நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ என்னது? less than 0. அப்போ less than 0 என்னது? f is maximum. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்படின்னா மீனிங் என்ன? which implies that x equal to r by √2 is a maximum point. கரெக்ட்டுங்களா? மேக்ஸிமம் பாயிண்ட். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, இப்போ x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது யார் கண்டுபிடிக்கணும்?
மேலே வாங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யாரை கண்டுபிடிக்கின்றாங்கன்னு, அதாவது லென்த்து கண்டுபிடிச்சிட்டியா, இப்போ பிரெத்து கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது என்ன இங்கே, அப்போ லென்த் வேல்யூ அப்ளை பண்ணு. எக்ஸ்ன்னு என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர் பை ரூட் 2. அப்போ என்ன ஆச்சு, இது கட் பண்ணால் ரூட் 2. அப்போ என்ன ஆச்சு, ரூட் 2 ஆர் யார் லென்த்து. இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் எங்கே கண்டுபிடிப்பேன், ஒய் வந்து இங்கே இருக்கிற மாதிரியா இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க எக்ஸோட வேல்யூ சொல்கிறாங்கன்னு. அப்போ ஒய் ஈக்குவல் என்ன, y is equal to root over r square minus r by root 2. root 2 அப்போ r square by 2. 2. அப்போ என்னது, y is equal to 2r square minus r square by 2. அப்போ என்ன கிடைக்குது, y is equal to r by root 2. r by root 2. அப்போ இங்கே வாங்க, பிரெத்துக்கு வாங்க, இங்கே என்னாச்சு, that is equal to 2 into r by root 2. அப்போ நான் root 2 கட் பண்ணால் root 2 r. அப்போ மீனிங் என்ன, லென்த்தும் root 2 r, பிரெத்தும் root 2 r. அப்போ லென்த் ஈக்குவல் டு பிரெத்து. அப்போ என்னாச்சு, ஒரு சர்க்கிள் இருக்கிற வேல்யூ என்ன ஆகுது, லென்த் பிரெத்து ஈக்குவல் இருந்தால் சர்க்கிள் ரெக்டாங்கிள் என்ன ஆகும், என்னங்க லென்த் பிரெத்து ஈக்குவல்னா அந்த ரெக்டாங்கிள் என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் அதில் ஒரு மேக்ஸிமம் ஏரியா ஒன்று இருக்கிற ஒரு இது ட்ரா பண்ணுற ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள் என்னவா மாறுது, லென்த் பிரெத்து ஈக்குவல் ஆகுது கரெக்டுங்களா. அப்போ லென்த் பிரெத்து ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயரா மாறிடும்ல, லென்த் பிரெத்து ஈக்குவல் ஸ்கொயரா மாறிடும் சரிங்களா. அப்போ இது என்ன செய்யும், இதுவும் ஆர் ரூட் 2, இது என்ன ஆகுது ஆர் ரூட் 2 தான் கிடைக்குது. அப்போ லென்த் பிரெத்து ஈக்குவல். அப்போ மீனிங் என்னாச்சு, இஸ் ஸ்கொயர். அப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மேக்ஸிமம் தெரிஞ்சதுனால நம்ம சைட்ஸ் எல்லாமே வந்து ரூட் 2 ஆர்னு கிடைக்குது. therefore the circle, the rectangle inscribed to the circle is maximum area is square. Maximum area is square. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா, எனர்ஜி டவுட் இருக்குதா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். Okay. Doubt in the என்னம்மா